உலகெங்கிலும் உள்ள பல கோடி இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தில் சூரியன் மறையும் போது ஒரு பொதுவான விஷயத்தை செய்வார்கள். அது பேரீச்சம்பழத்தை உண்டு நோன்பு திறப்பதாகும். சூரியன் உதயம் முதல் சூரியன் மறையும் வரை எதையும் உண்ணாமல் பருகாமல் இருக்கும் இஸ்லாமியர்கள் தங்களின் நோன்பை பேரீச்சம்பழத்துடன் ஏன் முடிக்க வேண்டும்? இது பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். நோன்பு திறப்பது என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாகும். நோன்பு திறப்பதற்கு பேரீச்சம்பழங்கள் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. குர்ஆனிலும் இது பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தாண்டி இந்த பழத்தில் உள்ள நன்மைகளும் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக அமைவதற்கு காரணமும் இருக்கிறது. பேரீச்சம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்து அமைப்பு நீண்ட நேரம் நோன்பு இருந்த பிறகு உண்பதற்கு ஏற்ற ஒன்றாக அதை மாற்றுகிறது. இதை பற்றி பிரிட்டனை சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் ஷெக்னாஸ் பஷீர் விளக்குகிறார். இவரும் ரமலான் நோன்பு கடைபிடிக்கிறார். அவர் கூறியதாவது: நீங்கள் நோன்பு திறக்கும் போது உங்கள் உடல் குளுக்கோஸை உற்பத்தி செய்ய முயற்சிக்கும். ஏனெனில் அதுதான் உடலுக்கு தேவையான ஆற்றலுக்கான ஆதாரமாகும். பேரீச்சம்பழத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை மற்ற உணவுகளை விட மிக விரைவாக உங்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க உதவுகிறது என்றார். மேலும் பேரீச்சம்பழங்கள் மிகவும் தனித்துவமானவை. ஏனெனில் அவற்றில் எளிய சர்க்கரைகள் உள்ளன. அதே சமயம் அவை சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளையும் கொண்டுள்ளன என்கிறார் பஷீர். பேரீச்சம்பழம் நாள் முழுவதும் ஆற்றலை மெதுவாக வெளியிடுகிறது. நீண்ட நேரம் சாப்பிட முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் உகந்தது. இதில் வைட்டமின் B6, A, K மற்றும் இரும்பு சத்து நிறைந்துள்ளது. குறுகிய காலத்தில் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளையும் பெற உதவுகிறது. உலர்ந்த பழங்களாக இருந்தாலும் பேரீச்சம்பழங்கள் உடலில் நீர் சத்தை பராமரிக்கவும் உதவுகின்றன. அவற்றில் இயற்கையாகவே பொட்டாசியம் என்னும் எலக்ட்ரோலைட் உள்ளது. இது தண்ணீருக்கு ஒரு காந்தம் போல செயல்பட்டு திரவத்தை உடலின் செல்களுக்குள் இழுக்க உதவுகிறது. பலர் பேரீச்சம்பழம் மற்றும் தண்ணீரை சேர்த்து நோன்பு திறப்பார்கள். இது ஆற்றல் மற்றும் நீர் சத்துக்கு மிகவும் சிறந்தது. பெரும்பாலும் அதையும் தாண்டி கூடுதலாக எலக்ட்ரோலைட்டுகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதில்லை என பஷீர் கூறுகிறார். சிலர் ரமலான் காலத்தில் உடல் எடையை குறைக்கிறார்கள். ஆனால் இஃப்தார் என அழைக்கப்படும் மாலை உணவின் போது நீங்கள் அதிகமாக சாப்பிட்டால் நோன்பு இருப்பது உடல் எடையை அதிகரிக்கவும் செய்யும். பாரம்பரியமாக இஸ்லாமியர்கள் இஃப்தார் உணவை உண்பதற்கு முன்பு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பேரீச்சம்பழங்களை உண்டு அதன் பிறகு உடனடியாக மாலை நேர தொழுகையை முடிப்பார்கள். உடல் நார் சத்துள்ள பேரீச்சம்பழங்களை செரிக்க தொடங்கும் போது அதிகமாக உண்ண வேண்டும் என்ற உந்துதல் குறையக்கூடும். இது பற்றி பஷீர் கூறுகையில், உடலில் ஏதோ உணவு சேர்ந்துள்ளது என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் செரிமான செயல்முறை தொடங்குவதற்கும் இது உங்கள் உடலுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்கிறார். நோன்பு கடைபிடிக்கும் இஸ்லாமியர்களிடையே காணப்படும் பொதுவான பிரச்சனை மலசிக்கல், வயிறு உப்புசம் போன்றவை. ஏனெனில் நாள் முழுவதும் அவ்வப்போது உண்பதும் பருகுவதும் வழக்கமாக குடல் இயக்கத்தை தூண்ட உதவுகிறது. நீண்ட நேர நோன்பின் போது இது இல்லாததே இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. பேரீச்சம்பழம் நார் சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக உள்ளதால் குடல்கள் வழியாக மலம் எளிதாக நகர உதவுகிறது. ஒரு நாளைக்கு 30 கிராம் நார் சத்து அவசியம் என பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவை பரிந்துரைக்கிறது. உங்கள் உணவில் பருப்புகள், விதைகளை சேர்த்துக் கொள்வது அதிகமான நார் சத்தை உட்கொள்வதற்கான மற்றொரு எளிய வழியாகும். ஒருவேளை உங்களுக்கு பேரீச்சம்பழம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றில் நூற்றுக்கணக்கான வகைகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை முயற்சித்து பார்க்கலாம். சில மெல்லக்கூடியவை, சில மிகவும் மென்மையானவை, சிலவற்றுக்கு தடிமனான தோல் இருக்கும், சிலவற்றுக்கு மெல்லிய தோல் இருக்கும். அதுவும் பலனளிக்கவில்லை என்றால் அவற்றை அரைத்து ஸ்மூத்தியாக குடிக்கலாம் என பஷீர் பரிந்துரைக்கிறார். மேலும் ஆரோக்கியத்திற்கு தேவையான பல அம்சங்களை பூர்த்தி செய்ய இது உண்மையிலேயே சிறந்த உணவு எனவும் அவர் குறிப்பிடுகிறார்.